இப்போ எப்படி இப்போ 100 நாள் காசுல 5000 ரூபாய் ஏறிட்டான். இப்ப சரி 5750 ரூபாய் ஏறிட்டான். 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் 4000 ரூபாய் போட்டுட்டு 1000 100 நாள் வேலை திட்டத்துல பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது கிராமத்துல ஒரு பெண்மணி பேசிய வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வர பணங்களை எல்லாம் இங்கு உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் இங்கு உள்ள தலைவர்கள் எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கிறவங்க கண்டிப்பா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய பணங்கள் மக்களுக்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணங்களை இங்க உள்ள அரசியல் முதலைகள் எல்லாம் திருடி திங்குது அப்படிங்கறத கண்டிப்பா பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இப்போ 100 நாள் காசுல 5000 ரூபாய் ஏறிட்டான். இப்ப சரி 5750 ரூபாய் ஏறிட்டான். 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் 4000 ரூபாய் போட்டுட்டு 1000 ரூபாய் எடுத்துக்கிடுவேன். இப்போ 4000 ரூபாய் போட்டு 4000 ரூபாய் போட்டுட்டு நம்ம 1000 ரூபாய் எடுத்துக்கிறோம். ஒத்துக்கிற மாட்டா. அவங்க என்ன சொல்றாங்க 5700 ரூபாய் போடுவாங்களாமா? 5750 ரூபாய் ஏறி இருக்கான். சரி அது நீங்க அதுல எவ்வளவு எடுத்துக்கணும்? 500 ரூபாய்க்கு எடுத்துக்கிறது அப்படின்னா 5700 ரூபாய்க்கு 500 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு. 5200 ரூபாய் அவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு. என் பேர் அட்டை ரோட்டு வேலை பாக்குறாள். அவங்க வாங்கிடுவா. அவங்க முன்னாடி வாங்கினவங்க 1 ரூபாவோட இல்லை கூட கொடுக்குறாங்க. இப்ப வந்து பிரசரண்ட் அப்படியா? அவங்க வந்து சுத்தமாவே கொடுக்கல. 5000 ரூபாய் வாங்கிட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும். அந்த 5000 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இப்ப இவங்க வந்து ஒரு 1100 ரூபாய் தராங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? 2200 2400 ரூபாயில 200 ரூபாய் கொடுத்தாங்க. 200 ரூபாய் உங்களுக்கு, மீதி 2200 ரூபாய் அவங்களுக்கு. ஊருக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு வச்சுருக்காங்க பணம் எடுத்துக்கிறதுக்காக. இப்ப என் மகனுக்கு வந்திருக்கேன். நான் இங்க அங்க கம்பெனி வச்சிருக்கா, போன் கம்பெனி. என் மகன் வேலைக்கு போகுது.